கரெக்டாக பஸ்கா நேரத்தில் மறிக்கும்படி செய்தார்னா நீங்கள் ரட்சிக்கப்படணும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா? ஏன் அப்படி செஞ்சார்னா நீங்கள் விடுதலையாக்கப்படணும். நீங்கள் விடுதலையாக்கப்பட்டீங்களா? இதெல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஆமாம், எனக்கும் தான் தெரியும், உங்களுக்கு தான் தெரியும், பாதி பேருக்கு தெரியும். தெரிஞ்ச என்ன பிரயோஜனம்? விடுதலையாக்கப்பட்டீங்களா? அடிமைத்தனத்தில் வாழ்கிறீங்களா? விடுதலையாக வாழ்கிறீங்களா? ஒரு விசுவாசியாக எதற்கும் அடிமையாக இருக்கக்கூடாது. நாம் பாவத்துக்கு அடிமையாக வாழ்கிறீங்களா அல்லது விடுதலை ஆக்கப்பட்டு வாழ்கிறீங்களா? அந்த விடுதலையை ருசித்து பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ தான் அவர் பஸ்கா ஆட்டுக்குட்டி என்பதை நாம் புரிஞ்சுக்கிட்டோம், ஏற்றுக்கொண்டுக்கிட்டோம், அதை கனப்படுத்துக்கிறோம் பாருங்கள். இல்லைன்னா சும்மா மனதளவில் தெரியும் பஸ்கா ஆட்டுக்குட்டி தெரிஞ்சு சொல்லி என்ன பிரயோஜனம்? பிரயோஜனமே கிடையாது. கேள்வி என்னன்னா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? விடுதலையாக்கப்பட்டிருக்கீங்களா? பாவத்தின் அடிமைத்தனத்தில் விடுதலையாக்கப்பட்டிருக்கீங்களா? சில நேரம் விசுவாசிகள் பாவத்துக்கு அடிமை போல வாழுகிறார்கள். இல்லை, நான் சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் அடிமை அல்ல, உங்களுக்காக விலை செலுத்தப்பட்டது. நீங்கள் போகலாம், நீங்கள் விடுதலையாக போகலாம். இது எப்படி இருக்குன்னா, பார்வன் சொல்லிடுறாரு ஊர் ஜனங்கள், கிளம்பு, ஊரை விட்டு போன்னு. ஒருவேளை நியூஸ் யாருக்காக கிடைக்காமல் இருக்கலாம், எங்கேயா மூலையில் வீட்டில் உட்காந்துக்கின்னு இருக்கலாம் பாருங்கள். ஓஹோ, விடுதலை ஆக்கிட்டாங்களான்னு அந்த மாதிரி சில விசுவாசிகள் இன்றைக்கி நியூஸ் கிடைக்காம இருக்கிறாங்க. நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டுட்டீங்க, நீங்கள் அதுக்கு அடிமை கிடையாது. யாரும் உங்களை இனி அடிமைப்படுத்த முடியாது. பிசாசு உங்களை அடிமைப்படுத்த முடியாது. பாவம் உங்களை அடிமைப்படுத்த முடியாது. இயேசுடைய ரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டது. நீங்கள் அதை நம்பிட்டீங்களா? இயேசு உங்கள் சொந்த ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொண்டுட்டீங்களா? அப்படின்னா அவருடைய ரத்தம் உங்கள் இருதயத்தின் நிலைக்காலில் பூசப்பட்டது. அப்போ நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டீங்க. அதை நம்பணும். அதை நம்ப விடுதலை ஆக்கப்பட்டவர்கள் போல நீங்கள் வாழ்ந்துருவீங்க. என்ன பிரச்சனைனா, பிசாசு பொய் சொல்லுவான், பொய் சொல்லி ஆளை மடக்குவான். விசுவாசிகள்கிட்ட பொய் சொல்லுவான், நீ என்னத்தை விடுதலை ஆக்கப்பட்ட பாரு, அவரும் பைத்தியத்தனமாக பேசுகிறாரு, நீனும் பைத்தியத்தனமாக நான் இதை கவனிச்சிக்கிட்டு இருக்கேன்னுவான். பிசாசு பொய் சொல்கிறதுல கில்லடி. அவன் சொல்லுவான், நேற்று தானே அந்த பாவத்தை செஞ்ச, என்னத்தை விடுதலை ஆக்கப்பட்ட, 100 தடவை செய்யலை நீ, அதை என்னத்தை விடுதலையாக்கப்பட்ட. நீங்கள் 1000 தடவை செஞ்சால் கூட நீங்கள் இயேசுவை உண்மையிலே ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை நம்பி விசுவாசத்தினால அவருடைய ரத்தத்தை உங்கள் இருதயத்தின் மேலே பூசி இருக்கிறீங்கன்னா நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டுட்டீங்க. நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டுட்டீங்க. நீங்கள் விடுதலை அதுதான் சத்தியம். உங்கள் மனசு சொல்கிற 1000 காரியங்கள் உண்மை கிடையாது. உங்கள் அனுபவம் சொல்கிறது கூட உண்மை கிடையாது. நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டுட்டேன்றதை நம்புங்க, அதை ஏற்றுக்கொள்ளுங்க. அது உள்ளே போட்டோம் அந்த வார்த்தை. நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டுட்டீங்க. நான் விடுதலை ஆக்கப்பட்டேன். எல்லாம் சொல்லுங்கள், நான் விடுதலை ஆக்கப்பட்டேன். இயேசுடைய ரத்தம் என்னை விடுதலை ஆக்கி விட்டது. அதை நீங்கள் உண்மையிலே